Plötzlich war alles anders. So plötzlich means what? Suddenly. Ah. Suddenly everything was different. Welche positiven oder negativen Ereignisse können ein Leben verändern? Sammeln Sie im Kurs. ஸோ என்ன பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுது. இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ சேஞ்சஸ் இன் லைஃப் ஃபரெண்டருங்கன் இன் லேபன். சேஞ்சஸ் இன் த லைஃப். ஸோ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் நம்மள? மணி, ஃபேமிலி, ஒர்க்கு. இப்போ மணின்னு பற்றி எடுத்திங்கன்னா மணினா என்னது? நம்மளோட சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ், ஏர்பென், அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே இந்த இது எல்லாமே டாபிக் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? லைஃப்பில் சேஞ்சஸ் கிடைக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா Wendepunkte means turning point. Lesen Sie die Einleitung zu einem Zeitschriften Artikel. Kennen Sie Beispiel, die zur Einleitung passen, erzählen Sie kurz. So இது introduction படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஆலிஸ் அண்டர்ஸ் எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட். இது படிங்க. Raus aus dem gewohnten Alltag. ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க? ம் ஸோ எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆலிஸ் அண்டர்ஸ்னு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ எவ்ரிடே லைஃப்பில் வந்து எவ்ரிடே லைஃப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. யூஷுவல் லைஃப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க. அண்ட் ஸ்டார்ட் அ நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்க லைஃப். Rachel entscheiden sich Menschen nach Jahren for einen ganzen anderen Beruf. ஸோ எதுக்காக வந்து 1 year கழிச்சு டிசைட் பண்ணுறாங்க வேறு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனுக்கு மூவ் பண்ணலான்னு? einen Fall oder eine Krankheit. ஏதாவது சிக்னஸ் இல்லை ஆக்சிடென்ட்டோ இல்லை சிக்னஸோ, eine Trennung, eine செப்பரேஷன், oder ein Todesfall, டெத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைசன் சுச்சுவேஷன், சச் சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். Welche Prozesse können Sie also einem neuen Lebensweg führen? ஓகே. ஸோ என்ன ப்ராசஸ் வந்து நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு வழியாக இருக்கும்? Lesen Sie die Lebensgeschichten von 2 Menschen, die ihr Leben geändert haben. ஸோ 2 people வந்து அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் இது படிச்சுட்டு நீங்கள் மேலே இருக்க கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். படிங்க. மீனிங் படிச்சிங்களா இல்லையா? படிங்க. Seid mutig, seid ihr selbst. Be brave, be yourself.
ஓகே. மீனிங் சொல்லுங்க. ம். ம். ஆ. ம். 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 ஆ. ம். 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 ஓகே. ஓகே. நீங்க இத மீனிங்ஸ் எப்படி எடுத்தீங்க? நீங்க நான் சொன்ன மாரி தானே எடுத்தீங்க? ஒவ்வொரு சென்டென்ஸா படிச்சு அப்படியே டைரக்ட் இது பண்ணலல்ல? ஓகே, 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 ஓகே. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். நம்மளோட இது வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு தான் நல்லது. சரிங்களா? ஓகே. குட். நெக்ஸ்ட். ஜீவிதா, 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 யாரு நீங்க வெளியில இருக்கீங்களா? சரி, நீங்க மியூட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நெக்ஸ்ட். White thousand oxen. Oxen. ம்.
சொல்லுங்க. ஓகே. ம். ஆக்சுவலி கிறிஸ்டின் போகன் வந்து அதை டபுள் டைம் ஒலிம்பிக் சாம்பியன் அண்ட் 11 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் அவங்க. அவங்க வந்து இவங்க கிடையாது, ஹேண்டிகேப்ட் கிடையாது. பட் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால அப்படி ஆயிட்டாங்க. ஆமா, 11 டைம் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ 11 டைம்ஸ் வந்து வேர்ல்ட் சாம்பியனா வாங்கியிருக்காங்க ட்ராக் சைக்கிளிஸ்ட்ல. எல்ஃப் ஃபால்கனர் 11 டைம்ஸ். இங்க 2 டைம்ஸ், இங்க டபுள் டைம் இருக்கு இல்லைங்களா? ஸ்வை ஃபால்கனர் 2 டைம்ஸ் டபுள் டைம். இங்க எல்ஃப்னா 11 டைம்ஸ். ஃபாக்க. ம். ஆ. ஆ, கிறிஸ்டினா ஃபோகல். அவங்களோட நேமே கிறிஸ்டினா ஃபோகல். ம். ம். அப்பர் பாடியில இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா அவங்களுக்கு பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. ம். ஆ. ம். ம். ஆ. ம். ம். ஆ. ஆமா ஆமா. ஸோ யாரோட ஹெல்ப் இல்லாம செல்ஃபா அவங்க எல்லா வேலையும் செய்யற மாதிரி. ஸோ அலோன் ஷி டிராவல்ஸ் இன் அ கார். அவங்களே டிரைவ் பண்ணுவாங்க. ஆ. ஆமா. ஹானர் ஹானர் பண்றாங்க நியூஸ் பேப்பர்ல. அவங்களுக்கு வந்து ஹீரோயின் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹானர் பண்றாங்க. எர்ச்ச எர் எர்ஸ்டே. ம். 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 ஆம். இல்ல அவங்க வந்து அலாங் சைட் ஒர்க் அவங்க போலீஸ் ஆஃபீஸரா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவேட் லைஃப்ல வந்து அது எந்த சேஞ்சஸும் இல்லாம ஷீ வுட் லைக் டு ஹேவ் சில்ட்ரன். பசங்க பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க லேட்டர். ஓகேவா? கேக்குதாம்மா? ம். ஓகே.
ஸோ welche Lebensgeschichte finden Sie interessant? ஸோ எந்த லைஃப் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? ஆ ஓகே. நெக்ஸ்ட் லேசன்சி நான் கைன்மால் டெக்ஸ்ட். இது ப்ரிட்டாரிட்டும் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் இரெகுலர் வேர்ப்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஜூக்கன் வந்து ஏர் ஜூக்டர் வரும். ஆர்பைட்டன் வந்து ஏர் ஆர்பைட்டட் அப்படின்னு வரும். அதே மாதிரி இரெகுலர் வேர்ப்ஸுக்கு வந்து ஜேஹனுக்கு ஏர் ஜா. ஸோ இஷ் ஏர்எஸ்சிக்கு வந்து கைன எண்டும் நோ எண்டிங்கே இல்லைங்க. ஜா ஜாஹேன் வராது, ஜா அப்படின்னு மட்டும்தான் வரும். இங்கே ஏர் சூப்டேன் வந்திருக்கு இல்லைங்களா, எண்டிங் வந்திருக்கா, இங்கே எண்டிங்கே வரல, அவ்வளோதான். ஸோ டெங்கன் ஏர் டாக்டர், விசன் ஏர் ஊஸ்டர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ப்ரிட்டரிட்டுமும் ப்ரெசன்ட் டென்ஸும் நான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸும் நான் நேற்று ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? அது தனியாக எழுதி வச்சிங்களா இல்லையா? எழுதி வச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ எழுதி வச்சுட்டு அதில் பர்ஃபெக்ட் எப்படி இருக்குது, ப்ரிட்டாரிட்டும் எப்படி இருக்குது நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணுங்கள். பை எக்ஸ்பிரஷன் ஆர்டர் இன் பர்சனலேஷன் டெக்ஸ்டன் வி இமெயில்ஸ் ஃபர்வண்டட் மன் மைஸ்டர்ஸ் தஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஸ்பீக்கிங்லேயும் பர்சனல் டெக்ஸ்ட்டு இமெயில்ஸு பர்சனலாக அனுப்புறது எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கும். In offiziellen Texten wie Zeitungsartikeln, Berichten und literarischen Texten verwendet man häufig das Präteritum. So official text, newspapers, reports, அப்போ லிட்ரேச்சர் டெக்ஸ்ட் இதுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரிட்டாரிட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐனிகே வேர்பன் ஃபர்வெண்டட்மெண்ட் ஃபாஸ்ட் இம்மர் இன் ப்ரிட்டாரிட்டும். சில வேர்ப்ஸ் எல்லாம் ப்ரிட்டாரிட்டமில் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா ஜைனு ஹாபன் அண்ட் மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் ப்ரிட்டாரிட்டமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 5 சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் அதுக்கப்புறமா ப்ரிட்டாரிட்டமில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை நோட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஈஷ் பெசுக்க மைனன் கிராஸ் எல்டன் ஏடன் ஜோன்டாக். அதுவே என்னன்னா டி வருது. ஈஷ் பெசுக்ட மைன் எல்டன் ஏடன் ஜோன்டாக். அவ்வளோதான். இது வந்து ஐ விசிட், இது ஐ விசிட்டட். யார் மியூட்ல வைக்கவே மாட்டேன்றாங்க? ஆமாம். ஸோ எனி வேர்பாக இருந்தாலுமே அது வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ஸில் எப்படி இருக்கும், ப்ரிட்டாரிட்டமில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி இருக்கும் அதையும் பாருங்கள். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஜைன் ஹாபன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த சென்டென்ஸ் அப்படியே பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்ற முடியுதான்னு நீங்கள் அப்புறமா செக் பண்ணுங்கள். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சரி, இது அப்படியே 5 சென்டென்ஸுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றி அனுப்புங்க எனக்கு. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு டைட்டில் 4 இருக்குது, 4 தான் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு யூ ஹாவ் டு ரைட் அ டெக்ஸ்ட் அபவுட் தட். The day that everything changed, இல்லை கான்சர்ட் நைட்டு வாஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. நாயர் ஸ்டார்ட் நியூ சிட்டி நியூ ஸ்டார்ட் ஸ்டெப் ஃபெஸ்ட் பெகைஸ்டர் தி விசிட்டர் ஸ்டார்ட். சிட்டி ஃபெஸ்டிவல் வந்து விசிட்டர்ஸை ரொம்ப எந்துவாக மாற்றுச்சு அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நீங்கள் எழுதணும் டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தி ஜாக்கன் மென்ஷன். ப்ரெசன்டேஷன் வேணாம், சும்மா ஜஸ்ட் ஒரு 4-5 லைன் எழுதுங்க, அவ்வளோதான். தி ஜாக்கா மிச்சம் க்ளூக் த திங்ஸ் வித் த லக் was marked glücklich. So glück, the things with happiness, the things with the luck அப்படின்னு. What makes you happy?
எது வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்? Sammeln Sie, stellen Sie, fight. Okay. Ich bin glücklich, wenn es mein Lieblingsessen gibt. I will be happy if I get my favorite food. So, வேற ஏதாவது இருந்தா கூட சொல்லலாம். Ich bin glücklich, wenn ம், so இது என்ன பத்தி எழுதியிருக்கேன்? ஸோ ப்ராப்பராக தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ich bin glücklich, wenn ich richtig schlafen kann. ஸோ நீங்கள் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் glücklich bin ich. ஸோ இதுவும் படிங்க, ஒன்று மாற்றி மாற்றி படிச்சுட்டு மீனிங் சொல்லுங்கள். படிச்சிட்டிங்களா? மீனிங் படிச்சிட்டிங்களா? படிக்கலையா? ஏதாவது சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்கல. காயத்ரி. ம், படிங்க. ம், ம், ம். ஆ, ஓகே. கொலிகன், கொலிகன்னா கொலீக்ஸ். வேறண்டுனா வேறண்டுனா என்னது? டியூரிங். வயலு இல்ல டியூரிங். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுமா. Wenn ich vor der Arbeit noch in Ruhe frühstücken kann. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல, ஒர்க்குக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஃபார் டேர் ஆர்பைட் இருக்குல்ல, பிஃபோர் த ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் படிங்க. என்ன எடுத்தீங்க? லேட்டா கேக்குதோ நான் பேசுறது? ஆமா.
சொல்லுமா. ஆ. Actually, for me, the biggest happiness is the health. So ஏன்னா shattered for einem year. So 1 year before வந்து I had a big problem and I was often weak. அடிக்கடி sick ஆயிடுறாங்க, weak ஆயிடுறாங்க. இப்போ நான் I have come to back to normal. ஸோ இப்போ எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. லாங் சைக்கிள் பைக் டூர் வித் ஃப்ரெண்டு, ஃபெஸ்டிவல் உர்லாவ் ஃபெஸ்டிவல்ஸு, நியூ பிளேசஸ் இன் த சிட்டி டு டிஸ்கவர். ஸோ ஆஃப்டர் எ லாங் சிக்னஸ் again I'm back to the old neugierig und glücklich, curiouser and happier. Next. ஓகே. ஓகே, எல்லாமே சொல்லிட்டீங்க. இது மட்டும். ஸோ ஆஃப்டர் வெக்கேஷனுக்கு தவிர வெக்கேஷன் போகிறது மட்டும் இல்லை, அது தவிர ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் தெர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் த ஏரியா. ஈவினிங் குட் ரெஸ்டாரண்ட்ஸு, அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் டெசர்ட், நாக்டிஷ்னா டெசர்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு டெசர்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். வாட் வில் ஒன் நீட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே. பட் இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒன் ஹவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இஸ் வெரி ஹாப்பி வித் மெசேஜஸ். எவ்ரிடே வந்து மெசேஜ் கிடைக்குது. ஸோ கெமைன்ஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து 6 டேஸ்க்கு வெக்கேஷன் போகிறாங்க. 6 டேஸில்
ஸோ எப்போன்னா சோனநாபன்னா சாட்டர்டே ஈவினிங் சோனநாபன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஓகே ஓகே. ஆக்சுவலி வின்டர் நேமே அப்படின்னா டூ லாட் ஆஃப் திங்ஸ், கம்பெனி கிடையாது. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் மை சின்ஸ் மை மூவ் பெர்லினுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐ ஆம் டூயிங் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் அப்படின்றாங்க. வின்டர் நேமே என்ன லாட் ஆஃப் திங்ஸ், டூ எ லாட். ஸோ கான்சர்ட்ஸ் பார்க்குறது ஓகே, மற்றதெல்லாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்டர் ஆர்வை ப்ரிப்போசிஷன் வித் டாட்டிவ். டாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா அப், ஃபார், not, and, this, you, side. இது எல்லாமே வந்து டாட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ். ஜெனிட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ் என்னன்னா இன்னர் ஹெல்ப், அவுட்டர் ஹெல்ப் அப்படின்னு. இன்னர் ஹெல்ப்னா வித்தின், வித்தின். ஸோ வேரண்ட் அப்படின்னா டியூரிங். ஸோ வேரண்ட்னா டியூரிங். அப்புறம் அவுட்டர் ஹெல்ப், ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஹெல்ப். ஸோ அவுட்டர் ஹெல்ப்னா அவுட் சைட் ஆஃப், ஸோ இதை தவிரன்ற மாதிரி. ஸோ இதை நோட் பண்ணி next. So was ist one erganses idis at. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணும் இந்த சென்டென்ஸு. ஸோ அது நீங்களே பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லைன்னா. ஸோ அடுத்தது ஸோ கொஷின்ஸ் நீங்கள் இது பண்ணுறது 5Cயில் இருக்கிற ஈயில் இருக்கிற கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. Okay, lesen Sie die Einführung zu einer
Radius endum was had sich in David's Leben verändert. So டேவிடோட லைஃப்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு படிங்க. ஸோ கெஸ்ட் யாருன்னா டாவிட் ரொமானா வந்து அந்த ப்ராட்காஸ்ட் அந்த ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ 5 years பிஃபோர் வந்து he came to know about his wife. இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கள வந்து 5 years முன்னாடி தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் யாருன்னு சாகர் 2 yearsக்கு முன்னாடி வந்து லைப்சிஷ்க்கு மூவ் ஆயிட்டாரு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் அங்கே தான் இருக்கிறாங்க அந்த ஊர். Das neue Leben ist manchmal eine Herausforderung, aber ist glücklich mit seiner Entscheidung. So new life வந்து sometimes it is challenging-ஆ இருக்கு, but he is happy with his decision. Seit einem Jahr arbeitet, since 1 year வந்து ஒரு கிளினிக் சென்ட் ஜார்ஜ் கிளினிக்ல டாக்டரா ஒர்க் பண்றாரு. ஸோ இது வந்து அதுலேயே வந்து இவர் சொல்றது வந்து எது ஆர்டர் வைஸ் பண்ணணும் 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டர் பண்ணணும். எதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாரு அதுக்கப்புறமா என்னது
ம். எது ஃபர்ஸ்ட் ஒன்? ஸோ பிகினிங்கில் வந்து எனக்கு கிஃப்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. By einem Neuanfang gibt es natürlich Probleme. Die Sprache war zum Glück keines. ஸோ லாங்குவேஜ் வந்து பெருசாக ப்ராப்ளமாக இல்லை, ஆனால் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. செகண்ட், yes is wichtig. Say the second one. Die das Verhältnisse. Third one. The fourth. ஸோ நீங்கள் மறுபடியும் கேட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதுதான் ஆர்டர். ஸோ உங்களோட அஃபெக்ஷன் Zuneigung ausdrücken. How to express your affection? So ich mag dich gern. I am happy to have you. I like you. I am happy. அப்படின்னா இருக்கு எல்லாமே. I am happy to have you. ஆனா only partner ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ஷேர் பண்ணுறது வந்து இஷ் லீபே டிஷ். ஐ லவ் யூக்கு வந்து இஷ் லீபே டிஷ். ஒன்லி ஃபார் தி பார்ட்னர்ஸ் இது சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இது சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி வேற ஏதாவது தெரியுமா? யார் அவங்க பார்ட்னருக்காக இல்லை அவங்க ஒய்ஃப்காக இல்லை ஹஸ்பண்ட்காக அவங்க ஓன் பிளேஸ் அதெல்லாம் விட்டுட்டு எது கிவ் அப் பண்ணுறது, அவங்களோட ஓன் கம்ஃபர்டபுளாக கிவ் அப் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டோரி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா ஐ கேன் ரைட். Aufgebenனா to give up. ஓகே, இது நாளைக்கு பண்ணலாம். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க.